பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. 15ஆம் தேதி அவர் வர்றாருன்னா தான் மேல எந்த ஒரு குற்ற வழக்கும் வேற எதையும் இந்த அரசாங்கம் பதியாதுன்ற நம்பிக்கை வளர்த்தா அவர் திரும்பி வருவார். அதுக்குதான் இந்த ஆஃபர் அவர் முன் வைக்கிறார், 1000 கோடியை. இந்த 1000 கோடிக்கு இந்த அரசு அடிபணியுதுன்னா மட்டும்தான் அவர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இல்ல அப்படின்னா நிச்சயம் வரமாட்டார். ஏன்னா கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு மேல அவருடைய பணங்கள் உலகளாவிய வங்கிகள்லயும் உலகளாவிய நாடுகள்லயும் பரவி இருக்கு, பதுக்க வைக்கப்பட்டிருக்கு. அதனால அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அவருக்கு போறதுக்கோ வர்றதுக்கோ இவர் கவலைப்பட மாட்டார். எல்லா இடத்துலயும் ஹாஸ்பிட்டல், இவருக்குன்னு தனி ஹாஸ்பிட்டல் இவர் முதலீடு பண்ணது இருக்கு. 5 ஸ்டார் ஹோட்டல் இவர் முதலீடு பண்ணது இருக்கு. இவருடைய பிசினஸ் இந்தியாவில் மட்டும் இல்ல, உலக நாடுகள்லயும் இருக்கு. ஆகையினால 15ஆம் தேதி அவர் வந்து தமிழ்நாடு அரசனுடைய சம்மனை ஏத்துக்கிட்டு ஆஜர் ஆயிட்டார் அப்படின்னா வேற எந்த வழக்கும் அவர் மீது பதியப்படாதுன்னு இந்த அரசாங்கம் உத்தரவாதம் கொடுத்திருக்குமோன்ற ஐயம் சாதாரண தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு வரும். அவர் மீது என்னென்ன வழக்குகள் இருக்குன்னு நான் இப்ப சொன்னா அவர் உஷார் ஆயிடுவாருன்றதுனாலதான் நான் இப்ப அதை வெளியே கொண்டு வரல. 15ஆம் தேதி அவர் வர்றதுக்கு முன்னாடியே அடுத்த விசாரணைக்கு இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது என்னுடைய மனுவும் அதில் ஓர் மனுதாரராக இவருடைய குற்ற பின்னணிகளை நீதிமன்றம் ஆராய வேண்டும் என்ற நோக்கத்தோட அதுல நாங்க தாக்கல் பண்ண போறோம். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு, தற்போதைய எம்எல்ஏ, திமுகவை சார்ந்தவர், ஊழல் வழக்கில் டிவிஎஸ்சி சமீபத்தில் ரைடு நடத்தியிருந்தாங்க. விசாரணைக்கு ஆஜராகணும் என்ற உத்தரவையும் பிறப்பிச்சிருந்தாங்க. ஆனால் விசாரணைக்கு ஆஜராகல, சிங்கப்பூர் தப்பிச்சு போயிட்டதா சொல்றாங்க. விசாரணைக்கு ஆஜராக சொல்லி இன்னைக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க? முன்னாள் அமைச்சர், இந்நாள் திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள் இனி இந்தியா திரும்ப மாட்டார், என்னுடைய கணிப்பு. ஏன்னா அவருடைய பாதை அந்த அளவுக்கு இருண்ட பாதை. இன்னைக்கு நீதியரசர் இளந்திரையன் அவங்க முன்னாடி கிரிமினல் ஓபி 17,964/2026 அவருடைய வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அவங்க தெரிவிக்கிற கருத்து என்னன்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த புகாரின் அடிப்படையில நாங்க அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுத்துட்டோம், அரசாங்கத்துக்கு எந்த ஒரு இதனால பாதிப்பு இல்லை, ஆகையினால இந்த வழக்குல இருந்து எங்களை விடுவிக்கணும்னு ஒண்ணு. நாங்க போய் உட்கார்ந்து இருக்கிறது சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் கிட்ட மருத்துவ பரிசோதனைக்காக தான். அதனால இவங்க லுக் அவுட் நோட்டீஸ் போட்டு எங்களை தேடப்படும் குற்றவாளியா கருதி இருக்காங்க, விளம்பரப்படுத்துறாங்க அப்படின்றது 2. அவங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா தன்னை தூய்மையானவர்னு நம்ம ஏவா வேலு காட்டிக்கிறதுக்கான முயற்சி. அது எக்காலத்திலையும் கிடைக்காது. ஏவா வேலுடைய ஒரு குற்றம் 2 குற்றமா இருந்தா அவரு நினைச்ச மாதிரி பிணையத்துல கூட வந்துடலாம். அவர் ஆரம்பம் முதல் இன்னைக்கு வரைக்குமே மிகப்பெரிய குற்ற பின்னணி உடைய ஒரு நபர். உங்களுக்கு உண்மையை நான் சொல்லணும்னு கேட்டா, சிங்கப்பூர்ல இன்னைக்கு ஜெயராமன்ற ஒரு மருத்துவர் நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில படிச்சாரு, அவரோட மருத்துவமனையில இருக்கிறதா ஒரு தகவல். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, இன்னைக்கு எனக்கு மலேசியாவில இருந்து கிடைச்ச ஒரு தகவல், அந்த சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரியுடைய சொந்தக்காரரா ஏவா வேலு இருப்பாரோன்ற ஒரு ஐயம். உண்மையை சொல்ல போனா அது உண்மையா கூட இருக்கும். அந்த அளவுக்கு அரசாங்கம் உண்மையான முறையில, நீதியான முறையில, நேர்மையா விசாரணை நடத்துச்சுன்னா அந்த உண்மை நிச்சயம் வெளிவரும். எல்லாத்துக்கும் மேல ஏன் ஏவா வேலு தாய்நாடு திரும்ப மாட்டாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அவரு தன்னுடைய மகன், மருமகள், பேர குழந்தைகளை எல்லாரையும் சிங்கப்பூருக்கு வர வச்சுக்கிட்டார். அவர் மேல எத்தனை வழக்குகள் தயாராகிட்டு இருக்குன்ற தகவலையும் காவல்துறையிலிருந்து அவருக்கு அவ்வப்போது அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
எனக்கு இப்போ சமீபத்துல கிடைச்ச ஒரு தகவல், தன்னை எல்லா வழக்குல இருந்து விடுவிக்கிறதுக்காக 1000 கோடி தர தயார் என்ற ஆஃபரை கொடுத்திருக்கார் ஏவாவேலு. 1000 கோடி. அவரோட கணக்குல 1 லட்சம் கோடி சொத்து குவிச்சு இருக்கிறதுல 1% 1000 கோடி அவருக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த ஆஃபரை இந்த தாவேக அரசு ஏற்குமா நிராகரிக்குமா அப்படின்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய $1 மில்லியன் கேள்வி. இதுல முறையான அடிப்படையில இவங்க நடக்கிறாங்க அப்படின்றத எந்த ஸ்கேலை வச்சு நம்மளால உணர முடியும்னா, நிச்சயம் நாம இந்தியா தமிழ்நாடு திரும்பினா கைது செய்யப்படுவோன்ற பயம் ஏவாவேலுக்கு இருந்துச்சுன்னா இந்த தாவேக அரசு சரியான திசையில போதுன்னு அர்த்தம். ஒரு குற்ற பின்னணி இல்ல. இப்ப தொடர்ந்து இருக்கிற இந்த எஃப்ஐஆர் மட்டும் ஏவாவேலு மேல பெண்டிங் இல்ல. பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. பல குற்றச்சாட்டுகள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 10க்கு 15 வழக்குகள் இப்ப தயாராயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல சார், அவர் மேல லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிச்சதுனால தான் இந்தியா வந்தா எந்த நேரமும் அவர் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு நிலை இருந்தது. இப்ப அந்த லுக் அவுட் நோட்டீஸை ரத்து பண்ணிருக்காங்கல்ல, விசாரணைக்கு ஆஜராகிறது எந்த பிரச்சனையும் இருக்காது. லுக் அவுட் நோட்டீஸுடைய ஒரு கண்டிஷன் அடிப்படையில தான் இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. 15ஆம் தேதி அவர் ஆஜராகணும். அது முதல் நடக்குமான்னு தெரியணும். அதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் பேசுறேன். 15ஆம் தேதி அவர் வர்றாருன்னா தான் மேல எந்த ஒரு குற்ற வழக்கும் வேற எதையும் இந்த அரசாங்கம் பதியாதுன்ற நம்பிக்கை வந்தாதான் அவர் திரும்பி வருவார். அதுக்குதான் இந்த ஆஃபர் அவர் முன் வைக்கிறார், 1000 கோடியை. இந்த 1000 கோடிக்கு இந்த அரசு அடி பண்ணிதுன்னா மட்டும்தான் அவர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இல்ல அப்படின்னா நிச்சயம் வரமாட்டார். ஏன்னா கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு மேல அவருடைய பணங்கள் உலகளாவிய வங்கிகள்லயும் உலகளாவிய நாடுகள்லயும் பரவி இருக்கு, பதுக்க வைக்கப்பட்டிருக்கு. அதனால அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அவருக்கு போறதுக்கோ வர்றதுக்கோ இவர் கவலைப்பட மாட்டார். எல்லா இடத்துலயும் ஹாஸ்பிட்டல், இவருக்குன்னே தனி ஹாஸ்பிட்டல் இவர் முதலீடு பண்ணது இருக்கு. 5 ஸ்டார் ஹோட்டல் இவர் முதலீடு பண்ணது இருக்கு. இவருடைய பிசினஸ் இந்தியாவில மட்டும் இல்ல உலக நாடுகள்லயும் இருக்கு. ஆகையினால 15ஆம் தேதி அவர் வந்து தமிழ்நாடு அரசனுடைய சம்மனை ஏத்துக்கிட்டு ஆஜர் ஆயிட்டார் அப்படின்னா வேற எந்த வழக்கும் அவர் மீது பதியப்படாதுன்னு இந்த அரசாங்கம் உத்தரவாதம் கொடுத்திருக்குமோன்ற ஐயம் சாதாரண தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு வரும். அவர் மீது என்னென்ன வழக்குகள் இருக்குன்னு நான் இப்ப சொன்னா அவர் உஷாராயிடுவாருன்றதுனாலதான் நான் இப்ப அதை வெளியே கொண்டு வரல. 15ஆம் தேதி அவர் வர்றதுக்கு முன்னாடியே அடுத்த விசாரணைக்கு இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது என்னுடைய மனுவும் அதில் ஓர் மனுதாரராக இவருடைய குற்ற பின்னணிகளை நீதிமன்றம் ஆராய வேண்டும் என்ற நோக்கத்தோட அதுல நாங்க தாக்கல் பண்ண போறோம். அப்போ அவருடைய உண்மையான முகம் இந்த தமிழ்நாட்டுக்கு தெரியும். சார், நீங்க சொன்னபடியா ஒரு ஓகே இந்தியா வரலனாக்க அடுத்த கட்ட விசாரணை கேஸ் எப்படி நகரும்? இன்டர்போல் தான். ஓகே, அதுல ஒரே ஒரு பிரச்சனை சார், உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஏவாவேலுடைய சொத்தை ஜப்தி பண்ணிக்கிட்டா கூட ஏவாவேலு கவலைப்பட மாட்டார். ஏன்னா அதையும் தாண்டி மிகப்பெரிய அளவுல வெளிநாடு முதலீடுகள் அவரை கை தூக்கி விட தயாரா இருக்கு. அதனாலதான் அவரு இந்த வழக்குகள் தயார் செய்யப்படுறாங்கன்னு சொல்லும் போதே அவரு சிங்கப்பூர் பிறந்துட்டாரு. உங்க மேல வழக்குக்கு எஃப்ஐஆருக்கு ஆதாரத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அவர் சிங்கப்பூர் போயிட்டார். ஒரு மருத்துவக் கல்லூரியை தன்னுடைய சொந்த தொகுதியிலேயே வச்சிருக்கிற ஏவாவேலு அவருடைய உடல்நிலையை தாராளமா இங்க பார்த்திருக்கலாம், மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும். ஆனா லஞ்ச ஒழிப்புத்துறை தன்னுடைய அலுவலகத்துல சோதனைப்படும் போது என் போட்டோ மட்டும் இருக்கிற ஹார்ட் டிஸ்கை தான் எடுத்துட்டு போனாங்கன்னு அவ்வளவு தெளிவா பேசி பத்திரிகையாளரை சந்திச்ச ஏவாவேலுக்கு அடுத்த 24 மணி நேரத்துல எப்படி சிங்கப்பூர்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு நோய் வந்துச்சுன்றது அவர் வரும்போது நீங்க கேட்டாதான் எங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். ஆக ஏவாவேலு இந்தியா திரும்ப மாட்டார் அப்படின்றது திருவண்ணாமலை வாக்காளர்களாகிய எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நன்றி, மிக்க மகிழ்ச்சி.